தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி தொழிற்சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் தலைவர் ஜாகிர் ஹுசைன். இன்றைக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக 9 சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் தான். ஏற்கனவே நம்ம கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நாங்கள் ஒரு கட்டணம் அறிவித்தோம். அதைத் தொடர்ந்து போக்குவரத்துறை ஆணையரோடு தொடர்ந்து பேசணும். அதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்தது. அதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது. ஏற்கனவே ஆணையர் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அமைச்சரோட பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடு செஞ்சாங்க. மிக சிறப்பான ஒரு பேச்சுவார்த்தை. ஏன்னா அமைச்சர் அவர்களோடு இந்த பொறுப்பேற்று ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்களோடு ஓட்டுநர்களோடு இன்றைக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அமைச்சர் அவர்கள் சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ மிக முக்கியமாக முதலமைச்சருடைய சிறப்பு கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போயிருக்கிறோம். அதனால் இந்த கோரிக்கை வெகு விரைவில் நிறைவேற்றப்படும், சிறப்பு கவனம் செலுத்தி கொண்டு போயிருக்கோம். நாங்கள் அதே போல் இந்த ஆப் சம்மந்தமாக கேட்டோம். தமிழ்நாடு அரசு ஆப் துவங்கணும் என்று. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் தான் இந்த நம்ம யாத்திரின்ற செயலியை துவங்கி வச்சாங்க இங்கே. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம டாட்டோ அப்படின்ற ஆப் துவங்கப்பட்டதாக இருந்தவங்க தான் இன்றைக்கி டாக்ஸின்ற செயலியை வெளியே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கும்டா நிறுவனத்தோடு இணைந்து அமைச்சர் சொன்னாங்கல்ல அந்த செயலி துவங்குறாங்கன்னு, அந்த பணிகளை இந்த நம்ம யாத்திரை நிறுவனம் தான் மூவிங் டெக் அப்படின்றத அவங்க நேம் அதனை பெயரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆப்பை உடனே கொண்டு வாங்க. அல்லது நம்ம யாத்திரை இங்கே வந்து செயல்படுறதுனால, நம்ம யாத்திரை இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட 25 ரூபாயும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள்ட்ட 45 ரூபா தான் வாங்குறாங்க. ஓலா ஊபர் 2000 ரூபா ஓட்டினா 300 ரூபா 400 ரூபா வாங்குறாங்க. அப்போ இந்த நிறுவனங்களையாவது உடனடியாக இதே போன்ற ஒரு கூட்டமைப்பு தொழிற்சங்கங்கள் எல்லாரோடையும் அழைத்து பேசி, நம்ம யாத்திரை நிறுவனத்தையும் நம்ம இந்த டாக்ஸி நிறுவனத்தையும் அழைத்து பேசியாவது இந்த நிறுவனங்களில் யார் ஒத்து வராங்களோ, நம்ம யாத்திரை நிறுவனம் ஏற்கனவே கும்டாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால ஒரு ரெகனைஸ்டு கம்பெனி, அரசு தொழிலாளர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கம்பெனின்ற அறிவிப்பையாவது தற்சமயம் கொடுங்க. அதன் அடிப்படையிலேயாவது எங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இதாகும். அதே போல் ஏற்கனவே இருந்த போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த சண்முக சுந்தரம் அவர்கள் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனங்களோடு ஓலா ஊபரு போர்ட்டர் இந்த நிறுவனங்களோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மினிட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாமல் இருக்குது. இந்த நிறுவனங்களை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தி இதே போல் மினிட்ஸ் போட்டு இந்த மினிட்ஸில் இருக்க விஷயங்கள் என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க கம்பெனிங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி, அதுக்கப்புறம் இன்னும் என்ன நிறைவேற்ற வேண்டியிருக்கு, இப்போ புது பிரச்சனைகள் என்ன வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பேசினாதான் தமிழக அரசின் மீது ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர் தொழிலாளர் குடும்பங்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு இன்னும் நாங்கள் தெளிவாக அதை அமைச்சர்கிட்ட எடுத்துரைச்சிருக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கு 1 வருட காலம் தான் இருக்குது. பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. பிரதான கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். வெகு விரைவில் முதல்வர்கள்ட்ட பேசி அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரோம். அதற்கான அடுத்த அப்டேட்களை உங்களுக்கு விரைவாக கொடுக்குறோம் அப்படின்றதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்றது முதல்வர் அவர்களுடைய வாயிலாக நாங்கள் இதை நம்புகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம். இந்த கூட்டம் இறுதியான கூட்டமாக இல்லாமல் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது அமைச்சர் தலைமையில் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றால்தான், ஏன்னா இந்த பணிகள் எல்லாமே ஆட்டோமீட்டர் கட்டணம், அக்ரிகேட்டர், இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் கமிஷன் முடிச்சிட்டாங்க, அரசுக்கு போயிடுச்சு. அப்போ அமைச்சர் தான் இங்கே உட்கார்ந்து இந்த மாதிரி எங்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது இந்த விஷயங்களை விரைவுபடுத்தி முடித்து கொடுப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க முடியும் என்பதற்காக தான் சொல்லியிருக்கோம். 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டங்கள் நடைபெறணும் அப்படின்றது விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இனியுமாவது காலம் தாழ்த்தாமல் இந்த ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வை உடனடியாக அமல்படுத்தணும். இப்போ அந்த மீட்டர் கட்டணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் தெளிவாக சொன்னோம். இப்போ ஓலா ஊபர் எந்த ஆப் இருந்தாலும் அந்த ஆப்பில் பயணிகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பிளேஸ்க்கு போயிட்டா நீங்கள் மீட்டர் கட்டணத்தை மாற்றிட்டா நாங்கள் மீட்டரை போட்டு அங்கேருந்து மீட்டர் கட்டணத்தை பயணிகள்கிட்ட வாங்கிட்டு போகிறோம். அப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணக்கூடாது, இது வரைக்கும் அனுமதி இல்லை. ஒரு நிறுவனம் இவ்வளோ ஃபேர் காட்டுறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ அனுமதி இல்லை. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இல்லை. நீங்கள் எங்கே பயணிகள் இருக்கிறாங்களோ அங்கே பயணிகள் இருக்கிறாங்கன்றதை காட்டுங்க. நாங்கள் அங்கே போயிட்டு மீட்டர் ஆன் பண்ணி மீட்டரில் என்ன கட்டணம் வருதோ வாங்கிட்டு போயிடுறோம். அப்போ எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த மீட்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தமிழக ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் 100% அப்படின்றத சொல்லிட்டோம். அதை ஃபாலோ பண்ணாத மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். தொழிற்சங்கங்கள் அதில் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஆட்டோ மீட்டர் கட்டணம் நாங்கள் 50-25 கேட்டிருக்கிறோம். தமிழக அரசு பயணிகள்கிட்ட கருத்துக்களை ஏற்கனவே கேட்டுட்டாங்க. நீங்கள் என்ன கட்டணத்தை நீங்கள் உடனடியாக அமல்படுத்தினாலும் தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய சஜெக்ஷன் சொல்லியிருக்கிறோம். 50-25 எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க இமீடியட்டாக அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன கொடுக்குறீங்களோ அது தமிழக அரசுக்கு நன்றி சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பைக் டாக்ஸி விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, தெளிவாக சொல்லிட்டோம்.
அதை முறைப்படுத்துங்க. மத்திய அரசு பல்வேறு வழிகாட்டுதல் இருக்கு, முறைப்படுத்துங்க. நாங்க ஒன்றும் தடை பண்ணுங்கன்னு யாருமே கேட்கலைங்க. சரி முடியாதா, முறைப்படுத்திடுங்க. முறைப்படுத்திட்டா மஞ்சள் போர்டு கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் கட்டுற மாதிரி அவங்க எஃப்சி கட்டுவாங்க, இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. அதில் பயணிகள் பாதுகாப்பு இருக்கும், பயணிகளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். அதை முறைப்படுத்துங்க. அதை முறைப்படுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. முறைப்படுத்தாத வரைக்கும் இந்த வெள்ளை போர்டை போட்டு ஓட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கன்ற சொல்லியிருக்கோம். அதுக்கு ஏற்கனவே அபராதங்கள் விதிச்சுட்டு இருக்காங்க. இந்த பர்மிட் இல்லைன்ற கேட்டகரியில் ஒரு அபராதம் விதிப்பாங்க, அதையும் விதிக்கணும் சொல்லியிருக்கோம். ஒரு புது நம்பிக்கை ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. ஜாகிர் ஹுசைன், தலைவர், ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு.